வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எல்லோருமே எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டம். ஸோ மகளிருக்கு இந்த வெற்றி பயணம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும்? ஸோ இது என்ன அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026 6வது மாதம் 15ஆம் தேதி இதை துவங்கிறதா சொல்கிறாங்க. உண்மைதானா? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் டிசிசி நியமனங்களில் முறைகேடு. ஸோ அதிக அளவில் முறைகேடு, பேருந்து நிலையத்தில் முறைகேடு, தனியாருக்கு பேருந்து வழங்கலில் முறைகேடு, இப்படி பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை போக்குவரத்து துறை அமைச்சர் எந்த அளவுக்கு சந்திக்க போகிறாரு, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாரு? ஸோ புதிய 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நியமனங்கள் டிரைவர், கண்டக்டர் எடுக்க போகிறாங்களா? ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, டிசிசியோடைய நியமனங்களில் 3274 பேரில் வெறும் 2500 பேருக்கு மட்டும்தான் இப்போ பணியாணை கொடுத்துட்ருக்காங்க. மீதி எப்பொழுது எடுக்க போகிறாங்க? அந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, வராதா? ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பார்த்தீங்கன்னா கத்தி மேலே தான் இருக்குது. ரொம்ப பல ஆயிரம் கோடிகள் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் ஓட்டுதல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ வருமானம் லாஸில் தான் செயல்படுது. போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்குது. இந்த டைமில் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்காத அளவில் போக்குவரத்து துறை அமைச்சர் குறிப்பிட்டு வழங்க இருக்கார். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்துறை அமைச்சர் விஜய பார்த்திபன் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அங்கங்கே பேருந்துகளை ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. பள்ளி கல்வித்துறைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி பள்ளி பேருந்துகளை ஆய்வுகளையும் தொடங்கிடுவாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் வெற்றி பயணத்துடைய திட்டம் வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் தொடங்க இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய இந்த டிசிசி முறைகளில் ஏகாப்பட்ட முறைகேடுகள் இருக்குது. ஸோ அந்த டிசிசி முறையை மீண்டும் 2025 நடத்தப்பட்ட முறையை மீண்டும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நடத்துங்க, செய்முறை தேர்வை மீண்டும் நடத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். 2026 டிஎன்எஸ்டிசியோடைய ரிக்யர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. 20,000 பேர் டிரைவரையும் 8,000 பேர் கண்டக்டரையும் எடுக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டுரும். அடுத்தடுத்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே நாளுக்கு நாள் நமக்கு கொண்டு தாங்க இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த 3274 பேரில் 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த 2500 பேரும் இப்போ பணியில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீதி பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் 2 மாதம் 3 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஆட்களை எடுத்தீங்க? வெல் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நபரை எதன் அடிப்படையில் எடுத்து ட்ரெயின் அப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகத்திலேருந்து வெளியிடுவாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் புதிய அறிவிப்புகள் எப்போ வரும்? நஷ்டத்தில் இயங்குகிற டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள் எப்போ வரும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே நிறைய இன்னும் ஒரு சில தினங்களில் வர இருக்குங்க. 2026 நோட்டிஃபிகேஷன் பார்க்க தயாராகிக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.